Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. ஓகே, மூவிங் அப்வேர்ட்னா என்ன சார்? இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா, இந்த மூவிங் அப்வேர்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரியா, அதனால தான் நம்ம சேனலில் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போதே ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மூவிங் அப்வேர்டு வந்து எப்படி யூஸ் ஆகும், அந்த மூவிங் அப்வேர்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டேட்டில் எங்கே போய் நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும், எவ்வளோ ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 பார்ட்டாக நீங்கள் வந்து பிரிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பார்ட்டில் ஒரு 20 காலேஜை இல்லை ஒரு 20 சாய்ஸஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 20லேருந்து 30 சாய்ஸஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. தேர்ட் பார்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 50 சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு 50 சாய்ஸஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் வந்து ஒரே ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகும். சப்போஸ் நீங்கள் 7.5 ரிசர்வேஷன்னா 2 காலேஜ் அலாட் ஆகும். ஏன்னா 7.5 ரிசர்வேஷனில் ஒரு காலேஜ் வரும், ஜென்ரலில் ஒரு காலேஜ் வரும். மற்றபடி எல்லா பேர்த்தையுமே ஒரே ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஓகேவா, அப்போ பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த 5 ஆப்ஷன். அந்த 5 ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ காலேஜ் கிடைக்கும். இப்போ மேபி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, அதாவது ரிலீசிங் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், இந்த இடத்துல தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா 24ஆம் தேதி நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு நீங்கள் போக போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். செகண்ட் ரவுண்டில் வரீங்க அப்படின்னா 7ஆம் தேதி 7/8, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த காலேஜுக்கு நீங்கள் போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல வர பசங்களுக்கு 21ஆம் தேதி தெரிஞ்சிடும் எந்த காலேஜ் நீங்க போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்ப இந்த நாள் தான் நான் சொல்லக்கூடிய இந்த மூவிங் அப்வேர்டை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா, அப்ப இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நம்ம கையில கிடைச்சோம்ல, இங்க பாருங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னா 2 நாள் நமக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. நீங்க ஒரே ஒரு கிளிக் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஏன் 2 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப யோசனையான விஷயம். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா ஓகே நீ காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கப்பா. இந்த டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேட் அதாவது 26ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து அதாவது உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு, சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காலேஜில் போய் நீங்கள் கொடுத்துட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், இதுதான் மூவிங் அப்வேர்ட். இங்கே தான் நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் 2 நாள் நமக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. சரியா, அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு இப்போ இருக்க காலேஜை நான் ஏற்றுக்கிறேன், இது இல்லாமல் எனக்கு ஏதாவது புதுசாக ஒரு காலேஜ் வந்து இதுக்கு மேலே, அதாவது அதுக்கு பேர் தான் மூவிங் அப்வேர்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 15வது பிளேஸில் நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் 15வது பிளேஸில் ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். அதுக்கு பேர் தான் மூவிங் அப்வேர்ட். அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்றது மேலே கொடுக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பரான காலேஜ். அதாவது இது வரைக்குமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நினச்சிருக்க காலேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை யாராவது சாய்ஸ் ஃபில்லிங் மிஸ்டேக் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் நிறைய பசங்க இருப்பாங்க. ஆனால் யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் நானே பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் கொடுக்குற பசங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி மூவிங் அப்டேட் கொடுக்கும்போது அந்த பிளேஸ் வந்து வேக்கண்ட் ஆகும். சரியா, அந்த பிளேஸ் வந்து வேக்கண்ட் ஆகும்போது நிறைய பசங்க உங்களுக்கு கீழே இருக்க நிறைய பசங்க மூவிங் அப்டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க, கொடுக்காம காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடுவாங்கல்ல, அவங்களாம் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் மூவிங் அப்டேட் கொடுக்கும்போது இதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு பெஸ்ட்டான காலேஜில் இருக்க ஒரு பையன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க தெரியாமல் அவர் என்ன பண்ணுவார்னா மூவிங் அப்டேட் கொடுப்பாரு. அந்த பிளேஸில் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட் ஆவீங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி தான் மூவிங் அப்வேர்ட் என்னன்னு பார்த்தா ஒர்க் ஆகும். அப்போ மூவிங் அப்வேர்ட் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ செகண்ட் சாய்ஸ், அதாவது செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இருந்தாலும்
இதுக்கு மேலே ஒரு காலேஜ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போகணும். நீங்கள் காலேஜுக்கெலாம் போயிடக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட டிஎஃப்சி சென்டர் போய் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க. 25,000 கட்டுங்க, 30,000 கட்டுங்க, இல்லை வந்து 10,000 கட்டுங்க சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். யூனிஃபார்மாக கிடையாது, இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். அந்த அமௌண்ட்டையும் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போய் டிஎஃப்சி சென்டரில் கொடுக்கணும். எந்த டேட்டில் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டிஎஃப்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டர் போகணும். செகண்ட் ரவுண்டாக இருந்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டர் போகணும். தேர்ட் ரவுண்டாக இருந்தீங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், டிஎஃப்சி சென்டர் போய் உங்கள் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து யாருக்கு? செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறது. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, தேர்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யோசிச்சு கொடுக்கணும். என்னன்னா, எனக்கு இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த காலேஜ் எனக்கு வந்து வேணவே வேணாம், எனக்கு இதுக்கு மேலே பெஸ்ட்டாக இருந்தால் ஒரு காலேஜ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன். இதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷன். சரியா? ஃபோர்த் ஆப்ஷன் ஃபிஃப்த் ஆப்ஷன் யாருமே கொடுக்க மாட்டோம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ரவுண்டே வேணாம், நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து எனக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கே வேணாம், நான் கவுன்சிலிங் வந்து வெளியே போயிடுறேன். இது வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன். ஓகேவா? அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. இந்த டேட்லையும் சரி இல்லை எந்த டேட்லையுமே நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. சரியா? நீங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கலாம். உட்காந்துட்டு உங்களுக்கு எப்போ காலேஜ் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்த பசங்களுக்கு எப்போ அந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க, கடைசியாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருந்தீங்கன்னா 3/8/2026, செகண்ட் ரவுண்டாக இருந்தீங்கன்னா 17/8/2026, தேர்ட் ரவுண்டாக இருந்தீங்கன்னா 31/8/2026. இந்த டேட்டில் தான் உங்களுக்கு புதுமையான காலேஜ் கிடைக்கும். காலேஜ் கிடைச்சோடனே அவங்களே ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர், இந்த டேட்டுக்குள்ளே வந்து காலேஜில் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த காலேஜுமே இதில் வந்து அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் மூவ் ஆயிருங்க. தேர்ட் ரவுண்டில் இந்த ஆப்ஷனே வராது. தேர்ட் ரவுண்ட் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே உங்களுக்கு வந்து வராது. உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடும். முதல் 3 ஆப்ஷன் தான் வரும் தேர்ட் ரவுண்ட் பசங்களுக்கு. ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாதுல்ல, அதனால அவங்களுக்கு. ஓகேவா? அப்போ தெளிவாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மூவிங் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஹைப் பண்ணி விடுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.